உங்க விஜய் உங்க விஜய். மண்ணுக்கும் மக்களுக்கும் முதல் வணக்கம். நான் உங்கள் அஜய் விஜய். நேர்களே, ஹாப்பியா இருக்க முடியல. என்னால ஹாப்பியாவே இருக்க முடியல. மத்தவங்கலாம் எவ்வளோ சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறாங்க. நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்? ஏன் என்னால ஹாப்பியா இருக்க முடியல? அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா யோசிக்கிற டைப்பா நீங்க? உண்மையா ஒரே ஒரு கொஸ்டின் தான் உங்கள எல்லாருக்குமே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள யார் தடுத்தது? நீங்க ஹாப்பியா இருக்கக்கூடாதுன்னு யாராவது உங்கள தடுத்தாங்களா? இல்ல அதுக்கான வழிகள யாராவது அடைச்சாங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே கிடையாது. மேபி உண்மையா சொல்லப்போனா, நம்ம கஷ்டப்படுறதுக்கும், நம்ம சோகமா இருக்கிறதுக்கும் வேணா சுத்தி இருக்கவங்க எல்லாரும் எல்லா வேலைகளும் பார்ப்பாங்க. நம்மள பிடிக்காதவங்க எல்லாருமே. ஆனா, நம்ம ஹாப்பியா இருக்கிறது அப்படின்ற டிசிஷன் மத்தவங்க கையில கிடையாது. நம்ம கையில மட்டும் தான் இருக்குது. நம்ம அதுக்கான டைம ஸ்பெண்ட் பண்றதுக்கு யோசிக்கிறோம். நம்ம அதுக்காக போயிட்டு ஒரு விஷயங்கள பண்ணணும் அப்படின்னு இறங்கியதுக்கு சோம்பேறித்தனம் படுறோன்றதுனால தான், ஹாப்பினஸ் நம்மள விட்டு கொஞ்சம் தள்ளியே வச்சிருக்கிறோம். நம்ம தான் வச்சிருக்கிறோம். அதுதான் தள்ளி போகல. மத்தவங்க ஹாப்பியா இருக்கிறாங்க. எப்பவுமே ஒரு சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கவலையே இல்லையா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு அவங்க ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படின்னா, உண்மையாலே அவங்க சந்தோஷத்துக்காக அவங்க சில சாக்ரிஃபைசஸ் பண்றாங்க. சில விஷயங்கள டைம ஸ்பெண்ட் பண்றாங்க. அதற்கான மனிதர்கள் கூட அதுக்கான என்வைரன்மென்ட்ல அதுக்கான சூழ்நிலைகள அவங்களா உருவாக்கிக்கிறாங்க. அதனால தான் ஹாப்பினஸ் அவங்க கிட்ட எப்பவுமே இருக்குது. நம்ம கிட்ட இருந்து ரொம்ப தள்ளியே இருக்குது. சீக்கிரம் நம்மளுடைய ஹாப்பினஸ்ஸ இழுத்து நம்ம கிட்ட வச்சுக்கணும்.